ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்வீட் ப்ரெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு நிறைய பொருள் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 வாழைப்பழம், 1 கப் கோதுமை மாவு, 1 கப் பால். வாங்க இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது கூட நான் இப்போ ஃபஸ்ட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் மாவு எடுத்தனோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பாலையும் இது கூடயே இப்போ சேர்த்துடலாம். இதுக்கு ஸ்வீட்டுக்காக நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு ஸ்டஃப்க்கு தேவையான ப்ரெட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டை உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது போல் இன்றைக்கி 2 ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுங்களை இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். எண்ணெய் சூடானதும் இந்த ப்ரெட் துண்டுங்களை அதில் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததும் திருப்பி விடுங்க. அடுப்பு ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் கருகிடும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது லைட்டாக நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதை இப்போது எடுத்துடலாம். இதே போல் இப்போ எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போது ஸ்வீட் ப்ரெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.